அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் ஆகலாம் கிராஃபிக் டிசைனர் பார்ட் 2 இல்லுஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியல்ல இருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் வான் டூல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல், பென் டூல், டெக்ஸ்ட் டூல் எல்லா டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் வான் டூல் இருக்குது. சேம் மேஜிக் வான் டூல் ஃபோட்டோஷாப்லேயும் இருக்குது. அந்த மேஜிக் வான் டூலோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேஸை வந்து செலெக்ஷன் பண்ணி தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், பேக்ரவுண்ட் சேஞ்சஸ்க்கு யூஸ் ஆகும். பட் இதில் இருக்க மேஜிக் வான் டூல் டிஃப்ரென்ஸு என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஒரு நிறைய ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு, இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஷேப் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்ட இந்த ஷேப் கலரில் இருக்கிறத மட்டும் நான் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூலை வச்சு செலக்ட் பண்ணோம்னா கரெக்டாக இந்த க்ரீன் கலரில் இருக்க ஷேப்பும் சேர்ந்து செலக்ட் ஆகும், எல்லா ஷேப்புமே சேர்ந்து செலக்ட் ஆகும். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க இந்த ஷேப் மட்டும் எனக்கு கரெக்டாக வந்து செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மேஜிக் வான் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் ஸ்ட்ரோக் கலர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக் கலர் என்னென்னலாம் சேம் கலர் இருக்கோ அந்த கலர் எல்லாமே இருக்கும். இதே ஃபில் கலர் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு கலரில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆரஞ்சு கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரஞ்சு கலர் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே செலெக்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரோக்கு கலர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரோக் கலர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த ஏரியாவும் செலெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே பிளாக் கலர் ஸ்ட்ரோக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா ஸ்ட்ரோக் கலர் பிளாக் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே செலெக்ஷன் ஆகும். இது எங்கே யூஸ் ஆகுனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிராஃபிக் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்னும் டிசைன் டீப்பாக போக ஒவ்வொரு ஷேப்பு ஒவ்வொரு பிளேஸில் நிறையா இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் இருக்குது. இந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கலர்னு கொடுக்குறேன். இந்த ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கலர் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ஃபில்லும் ஸ்ட்ரோக்கும் எது ரெண்டுமே சேமாக இருக்குது அந்த ஒரு இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ ஃபில் ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த ஸ்டாரு இந்த ரெக்டாங்கிள் இந்த மூணுமே செலக்ட் ஆகிருக்கு. ரீசன் என்னன்னா இது மூணுமே சேம் கலரு சேம் ஸ்ட்ரோக்கு இந்த இதில் இருக்குது அதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இதை வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் மட்டும் கொடுக்கணும். சேம் அதே மாதிரி க்ரீன் கலர் மட்டும், ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரோக் கலர் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா லேசர் டூலு. லேசர் டூல் அதில் நம்ம பார்த்துக்கிற செலெக்ஷன் சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் லேசர் டூலோட ஒர்க்கு. இது எப்படின்னா இந்த லேசர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 3 ஷேப்பு வெவ்வேறு பிளேஸில் இருக்குது. இந்த ஷேப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை மட்டும் நான் செலெக்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம சேம் டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இப்போ இந்த மாதிரி கார்னர் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிக்குவோம். இல்லை ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒன்றுனா மேனுவலாக நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னன்னா இப்போ நம்ம லேசர் டூலை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக ஜஸ்ட்டு மார்க் பண்ணி இப்படி லேசர் டூலை யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 3 பிளேஸும் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 பிளேஸும் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லொக்கேஷனில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் என்ன வேணுமோ அந்த சேஞ்சஸை நம்ம பண்ணிக்க முடியும். இந்த லேசர் டூல் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து நிறையா நம்ம வந்து லோகோ பண்ணுறப்ப இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க் பண்ணுறப்ப இந்த விஷயம் யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா சேம் பென் டூலு. பென் டூலு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் பார்த்துருப்போம். இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பென் டூல் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் டியூட்டோரியல்ஸில் போய் பாருங்கள், அதில் நான் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இங்கேயும் நான் உங்களுக்கு சில ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ பென் டூல் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நான் என்ன பண்ணுறேன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மிடில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இதில் கிளிக் பண்ணி இப்படி இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ பார்த்துட்ட பிறகு இப்போ என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் டூலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் டூல் இருக்குது.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆங்கர் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் முடிச்சிட்டோம், பென் டூலை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் ஆங்கர் பாயிண்ட்டு இப்போ நான் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிடுச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே டெலிட் ஆங்கர் பாயிண்ட் இருக்கும். டெலிட் ஆங்கர் பாயிண்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் டெலிட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இதில் இன்னொன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல்னு இருக்கும். கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட்டாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு உங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் டூலில் இருக்கிற ஆப்ஷன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென் டூலை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஷேப் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை வந்து ட்ரா பண்ணி அந்த விஷயத்தை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயம் யூஸ் ஆகும். இப்போ இந்த பென் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷேப் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் டூல் இருக்குது. இந்த பென் டூலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேவ் மாதிரி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. வேவ் மாதிரி போடுறேன். ஸோ ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிறப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை நான் வந்து ஈவனாக மாற்றணும் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பென்சில் டூல் ஆப்ஷனுக்குள்ளே போய் ஸ்மூத்துங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்மூத் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட் இருக்குங்களா, அந்த பாயிண்டில் ஒரு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் அதில் வந்து ஆட் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத் டூல் யூஸ் ஆகுது. இப்போ என்னென்னா நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்மூத் டூல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள் இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனுடைய இந்த வேவ் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய இந்த வேவும் இதுவும் பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்மூத் டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அன்னிவேனா நீங்கள் ஒரு விஷயம் ட்ராக் பண்ணியிருக்கீங்க. இப்போ பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தை பாருங்கள். இப்போ அன்னிவேனா நீங்கள் ட்ராக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்மூத் ஆக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு ஸ்மூத் டூலு. இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம் எப்படி இருக்குது, இந்த விஷயம் எப்படி இருக்குது, அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஷேப்போட ஸ்மூத்னஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது இந்த ஸ்மூத் டூலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் இதுதான். உங்களுக்கு டைப் டூலு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைன் டூலு, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இதில் இருக்கும். இது நம்ம வர வீடியோவில் பார்ப்போம். இப்போ மெயினாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல் பார்த்துட்டோம், செலெக்ஷன் டூல் பார்த்துட்டோம், பென் டூல் பார்த்துட்டோம். இந்த பென் டூலு இதுதான் வந்து ரொம்ப மெயினாக வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது இதனுடைய ஒர்க்ஸில். ஃபோட்டோஷாப்பை விட இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டூல்ஸையும் நம்ம போக போக ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.